விக்டோரியாவின் லண்டன் ஹவுன்ஸ்லோ பகுதியில் வாடகை வீடுகளில் நிலவும் மனித தன்மையற்ற சுகாதார சீர்கேடுகள் காரணமாக அனைத்து கூட்டு வாடகை வீட்டு உரிமையாளர்களுக்கும் நகரசபை மிக கடுமையான இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சில விவரங்கள் அதிகாரிகளையே உலுக்கியுள்ளன. ஒரு வீட்டின் மேல்தளத்து கழிப்பறையில் இருந்து நீர் கசிந்து நேரடியாக கீழ்த்தளத்தில் உள்ள ஒரு சமையலறைக்குள் விழுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அந்த வீட்டு உரிமையாளருக்கு 15,000 பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 7 குடும்பங்களை சேர்ந்த 11 பேர் ஒரே வீட்டிற்குள்ளும் மேலும் 4 பேர் கொட்டகை போன்ற அமைப்பிலும் என மொத்தம் 15 பேர் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு ஒரே ஒரு சமையல் அடுப்பு மாத்திரமே வழங்கப்பட்டிருந்தது. கடந்த 12 மாதங்களில் மட்டும் இவ்வாறான வீடுகள் தொடர்பாக 600க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து வீட்டு உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை சட்ட ரீதியான தரத்திற்கு மாற்ற 4 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறுவோருக்கு 30,000 பவுண்டுகள் வரை உடனடி அபராதம் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும். முன்னறிவித்தலின்றி வீடுகளுக்குள் நுழைந்து சோதனை செய்ய விசேட அதிரடிப்படை ஒன்று களமிறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நகரசபையின் துணைத் தலைவர் டம்ப்ரோஸ், நீங்கள் ஹவுன்ஸ்லோவில் ஒரு வீட்டு உரிமையாளராக இருக்க வேண்டுமானால் சட்டத்தை பின்பற்ற வேண்டும், வாடகைக்கு இருப்பவர்கள் கௌரவமாக வாழ்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.